நான் ரொம்ப நேரமா செட்டு பார்த்துன்னு இருக்குது. டூப்ளிகேட்டுங்க போகுது. சேட்டே எல்லாம் ஒரிஜினல் தான். அர்ச்சனா பேர்ல அராத்தி அர்ச்சனா பேர்ல எழுதுங்க. யார் பேர்ல எழுதினாலும் செட் 5000 ரூபாய்க்கு மேல தரமாட்டான். எது 5000 ரூபாயா? சேட்டே 1 ரூபாய் 2 ரூபாய் கார்டு அடிக்கிறதுல இருந்து 1 பவுனுக்கு நகையை தாந்து வைக்கிற வரைக்கும் உன்னாண்ட தானே வந்து நிக்கிறேன். 2000 ரூபாய் சேர்த்து போட்டு கொடு சேட்டே. 2000 ரூபாய் வட்டி வேணா போட்டு தரான். இஷ்டம் இருந்தா எடு. இந்த காசை புடி. என்ன சேட்டே இப்படி பேசுற? என் மூஞ்ச பாரேன், பாவமா இல்ல? முஞ்சா பார்த்தா செயின் ஓனர் மாதிரி தெரியல, செயின் ஸ்நாச்சர் மாதிரி தெரியுது. நான் சேட்டே நம்மளே கலாச்சுனுக்குற. சரி இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர? உனக்கு பிடிச்ச கலர் சொல்லு. உனக்கு பிடிச்ச கலர்ல செட்டு பர்ஸ் தரான். அப்படி இல்லையா செட்டு வரான். சரி 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 இரு சேட்டே. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஒரு 1500 ரூபாய் சேர்த்து போட்டு 6500 ரூபாய் குத்துரு, ரவுண்டா இருக்கும் என்ன? அரே பகவான், நிம்பளுக்கு வேணாம் நம்மளுக்கு வேணாம். செட்டு எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் போட்டு தரான். இஷ்டம் இல்லைன்னா செயின் எடுத்துட்டு காசை கொடுத்துட்டு கிளம்பு. சரி சரி சேட்டே குடு. சம்மா உஞ்சே மாத்து. நிம்பல் ஒன்றும் உன்னை ஏமாத்தி போலைக்கல. நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உழைப்பு, உண்மை, நீதி, நேருமை. நேரு மையா? என்ன சேட்டே உனக்கு என்ன பேசுவ? ஏசி ஊடு, உக்காந்த இடத்துல தொழில், பேங்கை விட அதிகமா பணம் உன்னாண்டதான் இருக்குதுன்னு எகத்தாளத்துல பேசுறியா? காலம் மாறும், உன் புள்ளையும் ஒரு நாள் வெயில்ல நின்னு சம்பாதிக்கிற நிலைமை வரும். வேர்க்க விறுவிறுக்க சம்பாதிப்பான், அட்டவனாண்ட கை நீட்டி காசு வாங்குவான். இது ஏன் சாபம்? எழுதி வச்சாச்சு. இந்தா கிளம்பு. மாசம் மாசம் வட்டி கரெக்டா கட்டணும், புரியுதா? எல்லாம் கட்டுவேன். ஏய் திருட்டு பொம்பளே, அந்த செயினை வச்சுட்டு போ. சாலா திருடிட்டு போது.